சரி ஓகே, என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸ் வந்து சின்ன வயசுல சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறந்தது, அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ண தெரிய மாட்டேங்குது. சில பேர் சூசைட் அட்டன் பண்ணுற வரைக்கும் போகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த மெஜாரிட்டி இந்த 2K கிட்ஸ் அந்த டைவர்ஸ் பிரச்சனைக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது எல்லாமே அவங்க தான் இருக்காங்க. ஓகே, அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி அதிகப்படியான எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அவங்க வந்து இந்த அவங்க சுமத்தா நடக்கணும்னா எந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் அவங்க அவாய்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பதில் என்னதுன்னா, வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கோங்க. பேங்க் பேலன்ஸ் கரெக்டா இருந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொறுப்புன்ற ஒரு விஷயம் உங்க மேல வரும். அந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் தான், பொறுப்பு ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா சந்தோஷமா வச்சுக்கணும், நல்லா வேலை செய்யணும், பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்றதெல்லாம் லவ் மேரேஜ் எல்லாம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன். உன்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல ப்ரோ. அந்த அழகோட மாயம் தான் எல்லாமே. ஓகே, இப்ப மேரேஜ் பண்ணிட்டாங்க, அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க, ஆனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இப்ப அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஒரு 20 வயசு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, நீ பெரியனா நான் பெரியனா, இந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் வருது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிய பெரிய சண்டை போடுறாங்க, சூசைட் அட்டன் பண்ற ரேஞ்சுக்கெல்லாம் போறாங்க. ஓகே, இந்த மாதிரி நேரத்துல இப்ப அந்த பையனும் அந்த பொண்ணும் இந்த வர பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதுக்கு ஒரே காரணம் என்னதுன்னா, இந்த பசங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி யாருமே இல்லை, புத்திமதி சொல்றதுக்கு யாருமே இல்லை. நான் சொன்னதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் சொன்னது நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா ஓகே, இப்ப பேரண்ட்ஸ் விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க, வீட்டு ஓடி வந்தவங்க இருக்காங்கல்ல. இப்போ +2 முடிச்சுட்டு +2ல பரிசு எழுதிட்டு எக்ஸாம் முடிச்ச உடனே கூட்டிட்டு ஓன கேஸ்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற மத்தியில வீட்டு விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் குடும்பத்தவங்க பெற்றவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் மீறி எல்லாம் வீட்டு விட்டு ஓடி வந்து தனியா வாழலாம், நீதான் உலகம்னு சொல்லி வரவங்க வந்து ஒரு மாசத்துக்குள்ள நீதான் உங்களோட வந்து என் வாழ்க்கையை வீணா போச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஓகே, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்களால கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல அவங்களுக்கு. அவங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், பிரச்சனை எப்படி அவங்க ஈஸியா சால்வ் பண்ணணும், அதுக்காக ஈஸியா சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேத்துக்குள்ளரையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமா? இருக்கணும் கண்டிப்பா. ரெண்டாவது விஷயம் விட்டு கொடுக்கறது. மூணாவது வந்து ஒற்றுமை. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். ஒருத்தன் தப்பு பண்றாங்கன்னா ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும் ப்ரோ. இப்போ ஈகோன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா நான் தான் பெரிய ஆள், நான் தான் இப்படி, அவ சொல்ல நான் தான் பெரிய ஆள் இப்படி, அந்த ஈகோவே ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடும். அதுக்கு பதிலா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு கரெக்டா புரிஞ்சு எல்லா பொறுப்பும் ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது ப்ரோ. வாழ்க்கையில எல்லாத்தையும் பிரியறதுக்கு ஒரே விஷயம் என்னதுன்னா ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்ப எனக்கு நீ மரியாதை கொடுக்கல, எதுக்கு நான் இருக்கணும் உங்ககிட்ட? அவன் சொல்லுவான் நான் கொடுக்க மாட்டேன், நீ போடி. அதுதான் அவங்களோட முதல் சண்டை பிரியறதுக்கு.